வணக்கம் உறவுகளே. கடந்த 2 நாளா தலைவர பத்தி தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு தலைவருக்கு? ம். தலைவரோட வாயில வாசம் சரியில்லையா? அவர் எதற்காக இந்த விழாவுக்கு போனாரு? ம். இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேசப் போறோம். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அ மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அ முதல்ல இந்த விழா அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழா. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய விழா. வேலு அமைச்சர் வேலு எழுதின "கலைஞர் எனும் தாய்" அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா. இந்த விழாவுக்கு ஆ ரஜினிகாந்த் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அப்படின்றது தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு அ அநேகமா ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானா என்னன்னு தெரியல. தலைவர மாட்டி விடுறதுக்கு. அ அவர கூப்பிட்டு அழைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கிறது? அவரு ஃபர்ஸ்ட்டு அவருக்கு இலக்கியம் தெரியாது. அவரே இந்த மேடையிலேயே சொல்லிடுறாரு. அ முதல்ல என்ன செய்யணும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, கமலஹாசன தான் அவங்க நியாயமா அழைச்சிருக்கணும். அவங்கள கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா, அவர் கூட்டணியில உள்ளவரு. ஆ அவரு வந்திருந்தாருன்னா, அவர் இலக்கியத்துல ரொம்ப நல்லா படிச்சவரு வேற. நல்லா படிப்பாளி. அவர் பேசினாரு அப்படின்னா, கேட்கிறவங்களுக்கும் புரியாது, அவருக்கும் புரியாது. ஸோ, அது ஒரு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. ஆ இந்த வயதானவர்கள் பத்தி அப்படின்னு சொல்லி ஓல்டு ஸ்டூடண்ட்ன்னு சொல்லி இப்ப தலைவர் பேசினார்ல. இதே இது கமலஹாசன் பேசிட்டு இருந்தாருன்னா, அவங்க அ வயதானவர்களுக்கு வயதாவதால் வந்தது, வயதானதால் வயது வந்ததால் தான் வயதானார்களா என்று சொல்லக்கூடாது. நானும் ஒரு வயதான இளைஞன் தான். அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பிட்டாருன்னு வைங்க. அ பார்க்கிறவங்களுக்கு சரி, கேட்கிறவங்களுக்கு சரி, சுத்தமா புரிஞ்சிருக்காது. ஒண்ணும் காமெடியா போயிருந்திருக்கும். இதுல ரஜினி சார எதுக்கு தலைவர் ரஜினிய அழைச்சு, இந்த விழாவுக்கு முக்கிய விருந்தினரா அழைத்து வந்து, அவர்ட்ட நூல வெளியிட சொல்லி அவர பேச வச்சிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த அரசியல் அ அதாவது பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள எல்லா இளைஞர்கள் பூராமே ஒரு ஆர்வமா பேசுறாங்க. கட்சிக்குள்ள எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு அது யாரும் ஒருத்தரும் தடை சொல்லப் போறது கிடையாது. பட் ஆனா, அதுக்கு அடுத்து இன்னொரு பேச்சு என்ன ஓடுதுன்னா, துரைமுருகன் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு. ஏன்னா, அவரு சீனியரு, ரொம்ப மூத்தவரு. ஏன் அவர ஆக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ, இந்த சீனியர்கள அ ஒரு கலாய்க்கணும். சரி சீனியர்கள ஒரு இதா அவங்கள பேசணும் அப்படின்றதுக்காண்டியா, இல்ல மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம கட்சிகளுடைய வழக்கம். திராவிட கட்சிகளுடைய வழக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர பத்தி பேசணும் அப்படின்னாலுமே, பெரிய ஆள வச்சு பேச மாட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1952, 53 அந்த வாக்குல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்ப கட்சியிலே இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, காமராஜர் பிறந்த நாள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாவுக்கு போனவரு, காமராஜரின் வழிகாட்டி, காமராஜரின் தலைவர், அண்ணாவின் வழிகாட்டி அப்படின்னு சொல்ட்டாரு. அந்த மாரி ஒரு சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா கட்சிக்குள்ள இருந்து அதுக்கு ஒரு ஏகப்பட்ட கருத்து இது வந்தாலும், பெரிய ஆளு யாருமே அத பத்தி பேசல. பேசுன யாருன்னு கேட்டா, சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன ஒரு கிளை செயலாளரோ, ஒரு பொறுப்பாளரோ, அவரு தான் அறிக்கை விட்டுருக்காரு. பயங்கரமா அறிக்கை விட்டுருக்காரு. ஓ! அப்படியா, இப்படியா அப்படின்னு. அவர் அறிக்கை விட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் பதிலுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை விட்டு, அதுக்கப்புறமா அவர கட்சியில இருந்தே சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போனாங்க அந்த கிளை செயலாளர. அத மாதிரி தான் இது. இது இப்ப டைரக்ட்டா கட்சிக்குள்ள இருக்கிற புகைச்சல வெளிய சொல்லாத அளவுக்கு, இவர வர சொல்லி, ரஜினி சார வச்சு பேச வச்சிருக்காங்க. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா இயல்பா அவர் ஜாலியா பேசக்கூடியவர் தான். இந்த அளவுக்கு அவரு எல்லாரும் ஓல்டு ஸ்டூடண்ட் எல்லாருமே பின்னாடி வயசானவங்களா இருக்காங்க. இவரால ஸ்டாலினுக்கு பிரச்சனை அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் என்னமோ சின்ன பையன் மாதிரியும், அவர் ரொம்ப ரொம்ப சின்ன ஆள் மாதிரியும், இவங்க எல்லாருமே ஓல்டு ஸ்டூடண்ட் மாரி அப்படி பார்த்துக்க போனா, அவரும் ஓல்டு ஸ்டூடண்ட் தான். ரஜினியும் ஓல்டு ஸ்டூடண்ட் தான். இது எல்லாருமே அப்படிதான். ம். அது எதுக்காக அவர் அப்படி ஒரு காமெடி ஆக்கி, இப்ப மீம்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்துலாம் துரைமுருகன் கொதிச்சு போயிட்டாரு. நீங்க மட்டும் சாகுற வரைக்கும் நடிக்கலாம். நாங்கலாம் வயசாகி தாடி விழுகிற வரைக்கும் நீங்க நாங்க நரைச்சு போற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாங்கலாம் இருக்கக்கூடாதா? போயா! அப்படின்னு அவர் வழக்கம் போல அவர் எப்பயுமே அவரு அப்படிதான். போயா! அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு. ஆ நீ எதுக்கு இந்த மாரி ஒரு கான்ட்ரோவர்சி இது ரஜினியும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா, அவர் எப்பயுமே மேடையில சகஜமா ஜாலியா பேசக்கூடியவர். அது இப்ப ஒரு ஒரு கட்டத்துல பேசாம இருந்தவரு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா வயசாயிட்டா ஆல்ரெடி அந்த மாரி வந்துரும். பேச ஆரம்பிச்சுருவோம் நெறையா. அந்த மாரி அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு பாவம். அது தேவையில்லாம இப்ப ஒரு துரைமுருகன இழுத்து பேசி, அது வேற ஆள சொல்லியிருந்தனா கூட இவ்வளவு ஒரு இதா இருக்காது. துரைமுருகன மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? துரைமுருகன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படின்றது தான் இந்த இது.
எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ரஜினிகாந்த் சார வர சொல்லி, நீங்க தான் விருந்தினரா, சிறப்பு விருந்தினரா இருக்கணும்னு. இது ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் செய்யக்கூடியவரா? அப்படின்னா, ஆமா. அவரு அதுல எல்லாம் சொன்னா செய்யக்கூடியவர் தான். அவர் இந்த ஆட்சியில யார் இருந்தாலும் சரி. அது சரி, சரின்னு அனுசரிச்சு போற ஆள் தான் அவரு. அப்படி ஒண்ணும் பில்டப் எல்லாம் பண்ண மாட்டாரு அவரு. ஆக்சுவலா அவர பொறுத்தவரைக்கும், அவரு வந்து அவருக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடலாம். அப்படி ஒரு டைப் அவரு, தலைவர் ரஜினி. அதனால அவர வச்சு கலாய்ச்சு, இன்னைக்கு தலைவரோட வாயில வாஸ்து சரியில்லாம பண்ணிப்புட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆ இது வந்து எனக்கு தெரிஞ்சு, இது ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு மேல் மட்டத்துல உள்ளவங்க, இதுக்கு பின்னணியில இருந்து இத பேச வச்சிருப்பாங்களோ! அப்படின்னு என்னுடைய என்னுடைய சந்தேகம். ஸோ இத வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அந்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன நான் சொல்றது சரிதானா? இப்படிதான் இருக்கும் அப்படின்றத என்னுடைய அனுமானம், என்னுடைய கணிப்பு. ஆ இல்லன்னா தேவையில்லாம ரஜினிகாந்த் வந்து இத வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்லாம் அந்த சாதுக்கள் நடத்துற விழாவுக்கும், சன்னியாசிகள் நடத்துற விழாவுக்கும் போறவரு தான். இதுனா அரசு விழா. இது வந்து அரசு விழாவா இருந்துட்டா இது கட்சி விழா தான். அரசு விழா கூட சினிமா சம்பந்தப்பட்ட விழாவும் கிடையாது. கட்சி விழா. கட்சியில திரைப்படத்துறையில இருந்து ரஜினிகாந்த் தான் அழைச்சிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள பத்தி பேசுறதுக்கு. ஸோ அதனால அவர் வந்து அந்த மாரிலாம் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி பேசுற ஆள் கிடையாது தான். மேடை பெடச்சா பேசுவாரு. பார்த்தீங்கன்னா, அவரு எந்திரன் படத்திலேயே எந்திரன் ஃபர்ஸ்ட் படம் அந்த ஃபர்ஸ்ட் பாகத்தில ரிலீஸ் அப்பயே அவர் சொல்லியிருந்தாரு. ஆ ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். படையப்பாலயே நாங்க அவங்கள கேட்டோம். அவங்கள ரொம்ப ட்ரை பண்ணி கேட்டோம்னு அவர பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த வயசுல அவரு அவ்வளோ ஜொல்லு விட்டுருப்பாரு ஐஸ்வர்யா மேல. எதுக்கு அப்படி? தேவையே இல்ல. ஆனா ஸ்டேஜ் கிடைச்ச உடனே அவரும் அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப ஜெயிலர்லயும் அப்படித்தான் தமன்னா கூட ஒரு டான்ஸ் இருக்கும்னாங்க. நான் கூட ஆடுவேன்னு நினைச்சேன். ஆட முடியல அப்படின்னு. அவர் ஜாலிக்கு தான் பேசுறாரு. ஒரு ஜாலியா பேசுறாரு. பட் ஆனா அது அவர மீறி அது வெளிய வேற விதமா காமிக்குது அவர. ஸோ அவரு எனக்கு அப்படித்தான் தெரியுது. அதனால தான் தலைவர் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. ஏன்னா அவர் அரசியல விட்டு ஒதுங்குனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வந்திருந்தாருன்னு வைங்க, அப்பப்பப்பப்பா! எங்க, எப்படி, என்ன, ஏது, எப்படி பேசுறதுன்றதே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு பொது இடங்கள்ல எப்படி அங்க கூடி இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசி எப்படி தப்பிக்கன்றது தெரியதில்ல. எப்பயுமே ஒரு குட்டி கதை சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவாரு. இந்த வட்டம் இந்த மாரி ஒரு வம்புல மாட்டிக்கிட்டாரு. சரி பரவால்ல. ஏன்னா, எனக்கு என்னமோ அது அவங்க ஸ்டாலினோட மனசாட்சி மாரி பேசிட்டாரோ! உதயநிதி ஸ்டாலினோட மனசாட்சி மாரி அப்படின்னு தான் தோணுது. ச இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உறவுகளே! நான் சொன்னது சரிதானா? அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.